பூஜா குமார கண்டுக்காத கோடம்பாக்கம். காதல் ரோஜாவே படத்துக்கு பிறகு தமிழ்ல படங்கள் இல்லாம அமெரிக்கா போயிட்டாங்க பூஜா குமார். ஆனா கிட்டத்தட்ட 13 வருடங்கள் கழிச்சு அவங்கள தன்னோட விஸ்வரூபம் படத்துல நடிக்க வச்சாரு கமல். அது அவங்களோட எதிர்பார்க்காத மிகப்பெரிய என்ட்ரியா இருந்துச்சு. அதோட விஸ்வரூபம் படத்தோட 2ஆம் பாகம் உத்தம வில்லன் படங்கள்லயும் பூஜா குமாருக்கு வாய்ப்பளித்து அவங்கள முழுசா தமிழ் ரசிகர்கள் கிட்ட கொண்டு போனாரு கமல். அதனால தமிழ்ல அடுத்தபடியா படங்கள் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில இருந்துட்டு இருந்த பூஜா குமாருக்கு இப்ப வரைக்கும் எந்த படமும் கமிட் ஆகல. குறிப்பா அவங்க எந்த கம்பெனியும் தேடி போய் சான்ஸ் கேட்கல. தன்னோட திறமைக்கு வாய்ப்பு தேடி வரணும்னு தான் நினைச்சாங்க. ஆனா அவங்களோட நடிப்பு பெருசா டைரக்டர்களை கவரலையோ என்னவோ யாரும் அவங்கள புதிய பட விஷயமா சந்திக்கல. இந்த நிலையில உத்தம வில்லனுக்கு பிறகு கமல் நடிச்சிருக்கும் தூங்காவனம் படத்துலயும் அவரோட மனைவி வேடம் தனக்கு தான் கிடைக்கும்னு நம்பிக்கிட்டு இருந்த பூஜா குமார் பாபநாசத்துல கௌதமி நடிச்சது மாதிரி தூங்காவனத்துல மலையாள நடிகை ஆஷா சரத் கமலுக்கு மனைவியா நடிச்சிருக்கிறதுனால இனிமே இந்த படமும் தனக்கு கிடைக்கிறது அரிதுன்னு நினைக்கும் பூஜா குமார் சென்னையை காலி பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு பறந்துட்டாங்களாம்.